யூடியூப்பில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். இது திருகணித பஞ்சாங்கம், துல்லியமான டைம். டெய்லி பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு கிரகதோஷம் விலகும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, டெய்லியும் இறைவனை கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறோம். அந்த கிரகங்கள் எதில் போய்கிட்டு இருக்குதோ அந்த கிரக நிலைப்பாடு இந்த கிரக நிலைகளில் தான் தெரியும் நம்மளுடைய கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது, எந்தோடைய கோயிலில் உள்ள இறைவனுடைய அனுகிரகம் இந்த போகுது அப்படிங்கிறது இந்தோடைய கிரக நிலவரத்தில் தான் பார்க்க முடியும். அந்தந்த கிரகங்களில் இறைவன் இருக்கிறான். புதன் என்றால் பெருமாள், அதேமாரி சூரியன் என்றால் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சம்மந்தப்பட்டது. அதேமாரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரக நிலையில் சம்மந்தப்பட்டு போயிட்டுருக்கும். அதை நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் தான் பார்க்க முடியும். அதேமாரி விசுவாசி வருடங்களில் உள்ள திருகணித பஞ்சாங்கத்தையே இப்போ பற்றி பார்க்கலாம். அதாவது சித்திரை மாதம் 5ஆம் தேதி, ஆங்கில தேதி 18/4/2025, பச்சம் தேய்பிறை, கிழமை வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், காலை 8 மணி பிறகு மூல நட்சத்திரம், திதி பஞ்சமி திதி, யோகம் பரீக யோகம், கரணம் தைத்துள கரணம், ராவு காலம் 10:54 12:16 PM, யமகண்டம் 3:21 4:53 PM, குளிகை நேரம் 7:39 9:11 AM, நல்ல நேரம் 9:30 to 10:30. கிரக சுப உரைகள்: சுக்கிர உரை 6 to 7, புதன் உரை 7 to 8, சந்திர உரை 8 to 9, 10 to 11 குரு உரை. கிரக நிலவரம்: மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மீனத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு. மேசராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் 2 நாளைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனம் தேவை. அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் செய்யுங்க. அஷ்டமத்தில் சந்திரன் இருப்பதால் மனக்குழப்பங்கள், போகக்கூடிய வேலை வாய்ப்புகள், மறதிகள் இது எல்லாம் ஏற்படுத்தும். அதனால் மூல நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பதால் நீங்கள் கேது பகவானை கும்பிடுவது, உங்களுடைய சூரியனை வழிபாடு பண்ணுவதும் கால சிறந்தது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கேது குழப்பவாதி. அதனால் கவனமாக செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.